வணக்கம். ஓம் ஸ்ரீ ஷீரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா கோவில் யூடியூப் சேனல் எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வாங்க யூடியூப்புக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பாபா கோயிலில் வராங்க பக்தருங்க என்கிட்ட கேட்டது, அம்மா உங்களுக்கு கோயில் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வமாக, உங்கள் பசங்கள்லாம் நீங்கள் கொடுத்து வச்சோங்கம்மா, உங்கள் பசங்கள்லாம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அழகான கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பகர்ந்த மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குழந்தைங்க உண்மையாங்க நான் பாக்கியம் பண்ணுவதான். என்னுடைய ஆசையை நிறைவேற்றின என் குழந்தைங்க 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நீங்களே என் குழந்தைங்களுக்கோசம் கண்டிப்பாக நீங்களாம் வந்து இந்த கோயிலில் உட்காந்து உங்களுக்கு வழிபாடு பண்ணி நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கும் பாபா கிட்ட வந்து உங்களுடைய மன வலிகளையும் கஷ்டத்தைகளையும் பகிர்ந்துக்கிறதுக்கும் என்னுடைய குழந்தைங்க ஒத்து உழைச்சி என்னுடைய குழந்தைங்களுடைய உழைப்பு கஷ்டங்கள் தாங்க இந்த கோயிலுக்கு முழுக்க வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மருமகன் அவர் இப்போது எங்கள் குடும்பத்தோடு இல்லை, அவர் இறைவன்கிட்ட இருக்கிறாரு. அவருடைய பிஎஃப் பணமும் வந்து இன்றைக்கி வந்து அந்த கோவிலில் போட்டிருக்கிறது. முக்கால்வாசி அவருடைய உழைப்பும் வந்து சேர்ந்துருக்குது. என்னுடைய மருமகள் மகள் எல்லோருடைய உழைப்பு, என்னுடைய பேர குழந்தைங்களும் கூட இந்த கோவிலுக்கோசம் உழைச்சிருக்காங்க. ஏன்னா எதுக்குன்னா உண்மையாகவே நான் செய்த பாக்கியம்தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்கள் எல்லாருக்கும் அமையணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் மேலே அவ்வளோ பாசம். அதை விட என்னுடைய கணவருக்கும் நான் எவ்வளோ கோபமாக திட்டி இருந்தாலும் முழுக்க முயற்சி எடுத்து என் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு வாயால் சொன்னால் போதும், இது பண்ணணுன்னா அவர் அடுத்த நேரம் பண்ணிடணுன்றவார், பண்ணியே காமிச்சிடுவார். அந்த மாதிரியான ஒரு கணவர் தான் எனக்கு. எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒண்டியான்றதுனால ஒரு கோபம், சின்ன கோபம். அந்த கோபம் தான் எல்லாருக்குமே இருக்கேன் இல்லைங்களா? எல்லாருக்குமே இருக்கும், எல்லா கணவங்களுக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ காசு போகிறது பெருசு கிடையாது, பணம்லாம் இவ்வளோ எதிர்பார்க்கல. மன நிம்மதி இல்லாமல் இப்படி வந்து உட்காண்டிருக்கிய அப்படின்ட்டு. ஏன்னா மன நிம்மதி இல்லாமல் இல்லை, நிம்மதி இருக்குது. ஏன்னா ஒண்டியாக வந்து என்னால் வேலை வாய்ப்பு பண்ண முடியல. எல்லாமே வேலையை நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்க சொல்ல அவருக்கு கோவம். மக்கள் கோசம் நீ கோவில் கட்டின, இந்த மக்களுங்க வந்து உடல் உழைப்பு கூட பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு கோவம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? அதுதான் என்னுடைய கணவரும் கோவப்பட்டிருக்காரு. இது பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இப்போ நான் என் குழந்தைங்களை பற்றி வரேன். எல்லா அம்மாங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா அம்மாங்களுக்குடைய குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான். எந்த குழந்தைங்களும் தப்பான குழந்தைங்க இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அங்கே எப்படி நடந்துக்கிறோமோ அந்த குழந்தைங்க கண்டிப்பாக நமக்கு நல்ல குழந்தைங்க தான். என்னுடைய குழந்தைங்க என்னையை பொறுத்தவரையிலும் எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தகுந்த வசதி வாய்ப்பு கடவுள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கே எனக்கு இந்த அளவுக்கு செஞ்சுருக்காருங்கனாக்கா, நிறைய வசதி கொடுத்தா எனக்கு நான் கேட்டது எல்லாத்தையுமே என் பிள்ளைங்க கண்டிப்பாக செய்யறதுக்கு இன்னமும் எதிர்பார்த்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா எந்த குழந்தைங்களும் செய்யக்கூடாதது என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய மகள் எல்லாரும் என்னுடைய குழந்தைங்க பேர குழந்தைங்கள்லாம் இந்த கடவுளையே எனக்கு கோயில் கட்டி கொடுத்து இன்றைக்கி அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு. வெளியில் போய் தியானம் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக அங்கேயும் நமக்கு வந்து முழுமையாக தியானம் பண்ண முடியாது. இங்கே வந்து இவ்வளோ பெரிய கோயிலில் டெய்லி நான் உட்காந்து ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணி அமைதியாக இருக்கிறதுக்கு என்னுடைய குழந்தைங்க 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் வந்து உட்காந்து பாபா கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய வழிகளையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கும் நீங்களே என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் பேர குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்குங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா அம்மாங்களுக்கும் எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான், எல்லா தாய்ங்களும் நல்ல தாய்ங்க தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எப்படிலாம் அந்த குழந்தைங்கக்கிட்ட நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம போய் அந்த குழந்தைங்கள வந்து கசக்கி புரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா எல்லா குழந்தைங்களுக்கும் மன வலிக்கும், அந்த இடத்துல நமக்கு சின்ன காயங்கள் படத்தான் செய்யும். அதனால் வந்து குழந்தைங்கக்கிட்ட எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம குழந்தைங்களாம் நம்ம மேலே அன்பு செலுத்தி பாசத்தை காட்டி செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அம்மாங்களுக்கும் எல்லா அம்மாங்களுக்கும் ஒரு கோயில் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அடுத்தது வந்து இன்றைக்கி எனக்கு அன்னதானம் போடுறதுலேருந்து எனக்கு கோவிலுக்கு தேவையானது வரலும் என்னுடைய குழந்தைங்க தான் எனக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. கோயிலில் எந்த வருமானமும் யாரும் அந்த அளவுக்கு கொடுக்கறது கிடையாது. என்னுடைய குழந்தைங்க மகனும் தான் சேர்ந்து
எனக்கு அன்னதானத்துக்கு பிரசாதத்துக்கு எல்லாம் கொடுத்து விட்றாங்க. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கலாம் எனக்கு தெரியல, நானும் யோசிக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா இறைவன் பக்கத்தில் இருந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நம்ம கடமைகளை மட்டும் செய்வோம் அப்படின்ட்டு என்னுடைய குழந்தைங்களுக்கு கரெக்டாக என்ன தேவையோ எனக்கு அதை கரெக்டான இடத்துல கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க. இந்த இன்றைக்கி ஒவ்வொரு வாரமும் அன்னதானத்துக்கு என்னுடைய குழந்தைங்க வந்து அம்மாவுக்கு என்ன தேவையோ உடனடியாகவே எனக்கு தேவைப்பட்டுறது தேவையான சேவைகளை கண்டிப்பாக செய்து கொண்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அன்னதானத்துக்கு வெளியில் போய் போடுறத விட கோவில் கட்டி சொந்தமான கோவிலை கட்டி அதிலிருந்து போடுற அன்னதானம் என் குழந்தைங்களும் செய்த பாக்கியம், இதை நான் செய்தமும் பாக்கியம், அந்த இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். அதனால் என்னுடைய குழந்தைங்க எல்லாத்துக்குமே என்னுடைய குழந்தைங்க தான் கோவிலுக்கு எண்ணெயில் இருந்து எல்லாமே பண்ணுறது எல்லாமே என்னுடைய குழந்தைங்க 2 பேரும் தான் பண்ணுறாங்க. கூட வந்து என்னுடைய குழந்தைங்களும் ஒத்து உழைக்கிறாங்க. குடுமா அம்மாவுக்கு என்னுடைய பேர குழந்தைங்களாம் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. யாருமே வந்து பாட்டின்னு கூப்பிட்டது கிடையாது, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் இப்படி ஒரு பாக்கியம் நான் பண்ணியிருக்கிறேன்னா என் குழந்தைங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இது மாதிரி ஒவ்வொரு அம்மாங்களும் குழந்தைங்கள கண்டிப்பாக அன்பாக வச்சுக்குங்க. நம்ம குழந்தைங்களும் நமக்கு நல்லது செய்வாங்க, நல்லது நடக்கும். மன வருத்தப்படாதீங்க, சரிங்களா? குழந்தைங்க வந்து நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்கள கசக்காமல் வலிக்காமல் நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க. என்னுடைய குழந்தைங்க இன்றைக்கும் என்னுடைய உடம்புக்கு முடியலனாலும் அவங்க தான் பார்க்குறாங்க. என் பாபா கோயிலுக்கு அன்னதானத்தில் இருந்து விளக்குக்கு எண்ணெயில் இருந்து அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அது என்கிட்ட காட்டிக்காமையே என்னுடைய நான் கேட்குறதுக்கு முன்னாடி என்ன அம்மாவுக்கு தேவையோ அது உடனடியாக எனக்கு அக்கௌண்ட்டில் அமுச்சு விட்ருவாங்க. நான் உடனடியாக தான் அதை எடுத்து தான் இன்றைக்கி அன்னதானம்லாம் போட்டுட்டு வரேன். பாபாவுக்கு தேவையான எண்ணெய் பூஜை சாமான்கள்லாம் நான் வாங்கிட்டு வரதெல்லாம் என்னுடைய 2 குழந்தைங்களும் சேர்ந்து 2 குழந்தைங்களும் தான் இந்த கோவிலுக்கு வழிபாடு இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் என்னுடைய குழந்தைங்களுக்கு தான் அந்த பெருமை புகழ் பாராட்டு எல்லாமே. இன்னமும் என் குழந்தைங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், 1000 ஆண்டுகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய அம்மாங்களுக்கெல்லாம் வந்தாங்க கிடச்சிதுனாக்கா கண்டிப்பாக உலகம் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் புண்ணியம் ஸ்தானம் நம்ம ஒரு கோயில் கட்டலாம், புரியுதுங்களா? கோயில் கட்டுறது மட்டும் இல்லை, இறைவன்கிட்ட உண்மையாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், நேர்பாதையாக இருக்கணும். அந்த கடமையிலேருந்து நம்ம கடமையிலேருந்து பாதை மாறக்கூடாது. கடவுள்கிட்ட இருக்கிற பொருளிலேயே எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. கடவுள் இதை தருவாரெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட்டம் பதவி பாராட்டு கிடைக்குமா அங்கீகாரம் கிடைக்குமாலாம் கோயில் கட்டக்கூடாது. எதுக்கு செஞ்சாலும் இறைவனுக்கு நல்லபடியாக சேரட்டும், இறைவனுக்கு புகழ் கிடைக்கட்டும்ன்றது மட்டும்தான் நமக்கு அது நிறைவேற்றணுமே கண்டி. பட்டம் கிடைக்காதா, 4 பேர் பாராட்டு கொடுக்க மாட்டாங்களா, மாலை மரியாதை கிடைக்காதா, புகழ் கிடைக்காதா, பேனர் வைக்க மாட்டாங்களா, 4 பேர் நம்மளை பார்த்துட்டு நம்மளை வந்து ஒரு அங்கீகாரம் தர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தோம்னா கிடைக்கும். பாதி நாள் வரலும் கிடைக்கும். மீதி நாளில் நம்மளை எந்த இடத்துல அசிங்கப்படுத்தணுமோ அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நம்மளை வந்து அவமரியாதைப்படுத்திடுவார் அந்த இறைவன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நீ மட்டும் எனக்கு போதும் கடவுளை, எல்லாமே நீ பார்த்துக்கோ, உன்னுடைய காலடி மட்டும் எனக்கு கொடு. நான் வரும்போது எந்த பாவ கணக்கையும் கொண்டு வராமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் எடுத்துகிட்டு வராமல் நான் நல்லது செஞ்சுட்டு உன் காலடிக்கு வரும்போது நீ எனக்கு கணக்கு எடுக்கும்போது நன்மையை மட்டும் இருக்கட்டும்ன்றதை மட்டும் அந்த இறைவன்கிட்ட நம்ம போகணும்னா எல்லாமே கடவுள் கேட்காமே கொடுப்பாரு. கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணி பாருங்கள். கடவுள்கிட்ட போய் பதவி கிடைக்கணும், பட்டம் கிடைக்கணும், பாராட்டு கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். எல்லாரும் வந்து நம்ம பாராட்டு பண்ணுவாங்க, மாலை சாத்துவாங்க, நமக்கு பொன்னாடை போட்டுவாங்க. அதெல்லாம் நம்மனாக்கா கிடைக்கும். கிடைச்சதுனாக்கா வெகுமரியாதையும் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் எதிர்பாருங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கணுனாக்கா நம்ம மூஞ்சிலையும் காரி துப்புற ஜனங்களும் நிறைய இருக்குது. அது நமக்கு கிடைக்கிற வரலாம் தான் கிடைக்கும். கிடைக்கலைனாக்கா அந்த அடுத்தது நமக்கு அடுத்த கண்ணீருக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு சிரிப்பு சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அசிங்கத்தையும் எதிர்பார்க்கணும். இதெல்லாம் வேண்டாம். நம்ம அசிங்கத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம், புகழையும் எதிர்பார்க்க வேண்டாம். கடவுளை மட்டும் எதிர்பார்ப்போம், கடவுளை நோக்கி போவோம். இந்த மாதிரி குழந்தைங்க நம்மளுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்களோட நல்லபடியாக வழிபாடு பண்ணி குழந்தைங்களோட நல்ல தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து உலகத்துக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டலாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம வளர்ப்பு இந்த மாதிரி வளர்க்கணும். நம்ம குழந்தைங்க மேலே அன்பு செலுத்தணும்.
பாசத்தை காட்டணும். நம்ம குழந்தைங்களுக்கு எதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச குழந்தைங்க மாதிரி உங்களுக்கும் அந்த இறைவன் நல்ல குழந்தையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.